சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மழை பெய்து வருகின்றது. இதனால் பள்ளி, கல்லூரி, அலுவலகம் செல்வோர் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து விரிவாக தகவல் செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ். தற்பொழுது 3 நாட்களுக்கு சென்னை மழை இருக்கும் என்று கனமழை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காலையிலிருந்து மழை பெய்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது நீங்கள் இருக்கும் பகுதியில் மழை நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் சென்னையினுடைய பல பகுதிகளில் காலை முதலில் இருந்தே தொடர்ச்சியாக கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ச்சியான சூழல் என்பதுதான் நிலவி வந்தது. இந்த நிலையில் கடந்த அரை மணி நேரமாக சென்னையினுடைய பல பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா சாலை, தேனாம்பேட்டை மற்றும் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் சென்னையினுடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய தாம்பரம், கூடுவாஞ்சேரி, அதே போல குரோம்பேட்டை உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த காலை நேரத்தில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக அலுவலகங்களுக்கு செல்பவர் மற்றும் பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்பவர்கள் முன்னறிவிப்பின்றி இந்த மழை என்பது தொடர்வதன் காரணத்தினாலும் இந்த குடை ஏதும் எடுத்துச் செல்லதால் சற்று சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அதே போல பீக் ஹவர்ஸாக இருக்கக்கூடிய இந்த காலை நேரத்தில் பெய்து வரக்கூடிய கனமழையினால் வாகன ஓட்டிகளும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய அபாயம் என்பதும் ஏற்பட இருக்கிறது. குறிப்பாக குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சாலை, அதே போல அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன ஓட்டிகளும் சற்று சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருப்பதன்படி தற்போது வரையிலுமே சென்னையினுடைய பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகள் இந்த கருமேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் முகப்பு விளக்குகளை வாகனங்களில் ஒளிரவிட்டபடியும் தற்போது வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். மழையின் காரணமாக இந்த பாதசாரிகள் முழுவதும் சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரில் செல்லக்கூடிய நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை மட்டுமல்லாமல் 14 மாவட்டங்களுக்கு மழை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். ஸ்ரீ சந்தோஷ், தகவலுக்கு நன்றி.